வணக்கம். ஓம் நமோ நாராயணா. உங்கள் ஆக்டிவேஷன் அஸ்ட்ராலஜர் கேஆர் கோவிந்தராஜு பேசுகிறேன். கன்னிராசிக்கான ராகு கேது பயிற்சி டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து 2026 வருஷம் நடக்குது. இவங்களுக்கு எந்த மாதிரி ராகு கேது பயிற்சி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ராகு 5இல் கேது 11. இந்த மாதிரி ஒரு அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம அந்த 6ஆம் இடம் 7ஆம் இடத்துல இந்த ராகு சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் எந்த ஒரு நமக்கு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ நம்ம பொதுவாக பார்க்குறதில்ல, பெயர்ச்சி பலன் பார்க்குறோம். ராகு கேது பயிற்சியில் பார்க்குறோம் இல்லைங்களா, கன்னிராசிக்காரங்களுக்கு 5இல் ராகு 11இல் கேது. இது எப்படி நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திடும், எப்படிங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியாமே இருக்குது இல்லைங்களா, அது எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, பொதுவாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுன்னா, நான் சொல்கிற மேஷம், ரிஷபம், கடகம், கன்னிங்கிறது இந்த இடத்துல ராகு இருந்தால் அவங்க ஒரு ராஜ வாழ்க்கையை அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது பொது கருத்து. கோச்சாரத்தில் வரும்போது நடக்குமா, இல்லை அவங்க பிறப்பு ஜாதகத்திலே அந்த இடத்துல ராகு இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்படி பிறப்பு ஜாதகத்தில் அந்த ராகு அந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இடத்துக்கு அந்த கிரகங்கள் வரும்போது அந்த யோக பலன்களை அணிவிப்பாங்க. இப்போ பதவி உயர்வு வேணும்னா அப்போ அவங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கும், உயர் பதவி கிடைக்கிறது. அந்த சாபங்கள் இல்லாத தோஷங்கள் இல்லாமல் இருக்கும். ஆக்சுவலாக நான் சொன்ன மாதிரி இவங்களுக்கு அந்த ராகுக்கு எது தோஷம் இல்லாமல் இருக்கணும். அப்படி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, திருமணம் நடக்கிறது, ஒரு குழந்தை கிடைக்கிறது, இதெல்லாம் நடக்கும். இப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு இந்த கிரகங்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணும். கோச்சாரத்தில் வரும்போது கிரகம் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு தான் நம்ம கிரக சப்போர்ட்டுன்னே நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து. கிரக சப்போர்ட்டு கோச்சாரத்தில் வரும்போது அதுக்கு முன்னாடியே அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி அந்த தோஷத்தை விலக்கி நம்ம சரியாக இருந்தோம் அப்படிங்கும்போது கோச்சாரத்தில் வரும்போது நல்லா நடக்கும். நார்மலாகவே கிரக தோஷங்களை வெளியில் போகும்போது அதோடைய மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு யோக பலனை கொடுக்கறது நான் சொன்ன மாதிரி இடத்துல ராகு இருக்கும்போது நமக்கு யோக பலன்களை கொடுக்கும். அப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தோஷம் இருக்காது. தோஷம் உள்ளவங்களும் இருப்பாங்க, கண்ணியில் தோஷம் இல்லாதவங்களும் இருப்பாங்க, அதே மாதிரி வறுமையிலும் இருப்பாங்க, வசதியானவங்களும் இருப்பாங்க. இது 12 ராசியிலுமே தொடர்ந்து வர்றது. இது அவங்கவுங்க பிறப்பில் அவங்க வாங்கி வரும்போது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு தோஷத்தின் யோக பலன்கள். இப்போ அவங்க அப்பா அம்மா யாராவது பாம்பை அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அது தோஷமாகி அந்த குழந்தைக்கு வரும். இல்லை அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி பாம்பு அடிக்கலை அப்படிங்கும்போது நான் சொன்ன மாதிரி மேஷம், ரிஷபம், கடகம், கன்னியில் அந்த ராகு அமர்ந்திருக்கும். இப்படி இந்த சர்ப்பங்கிறது ராகு. அந்த பாம்புடைய தோஷம் இல்லாமல் அந்த குழந்தை பிறந்து நான் சொல்கிற மேஷம், ரிஷபம், கடகம், கன்னியில் இருக்கும்போது இந்த பயிற்சி காலத்திலும் சரி பொதுவாகவும் சரி இந்த ராகு பயிற்சி வரும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் வரும். அடித்தளத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும், எதன் மூலமாக வருது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு சில பேருக்கு இதே மாதிரி கன்னிராசிகள் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு நான் சொல்கிற மாதிரி அமைப்புகள் இருக்காது. யோக அமைப்புகள் இருந்தும் அது வேலை செய்யாமல் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மாவோ அப்பாவோ அந்த சர்ப்பத்தை அடித்து கொண்டிருப்பாங்க, இறந்துருக்கும். அது எப்படின்னா வேணும்னு செய்யறது இல்லை. ஒரு சில பேர் வேணும்னு செய்கிறவங்க, நம்மளை கடிக்க விடுதுன்னு சொல்லி வேணும்னு செய்கிறவங்க இருக்காங்க, இல்லை செய்யாமல் இருக்கிறாங்க. இல்லை நார்மலாக அவங்க கார் டிரைவிங் வெளியூர் போகும்போது கார் டிரைவிங்கில் குறுக்க போய் அடிபட்டு இறக்குறதும் இருக்குது. இல்லை நம்ம விவசாயம் பண்ணும்போது விவசாய பூமியில் இப்போ நம்மளை கடிக்க விடுன்னு அடிக்கிறது இருக்குது. நம்ம குடியிருக்கிற வீட்டில் பாம்பு உள்ளே நம்ம அடித்து கொண்டு இருக்குது. இதெல்லாமே இருக்குது. இதெல்லாம் நமக்கு நடந்திருக்கும் போது ஜாதகத்தில் நமக்கு பிறக்கிற குழந்தைக்கு அந்த மாதிரி தோஷமாக வந்திருக்கும் போது இந்த ராகு நான் சொன்ன மாதிரி இடத்துல வரும்போது யோகத்தை கொடுக்கறது இல்லை. இதுதான் அடிப்படையான விஷயம். இப்போ எங்கேருந்து வருதுன்னா தாய் தகப்பன்கிட்ட இருந்து வரக்கூடியது தான் நம்ம குழந்தைகளுக்கு அந்த ராகு யோகத்தை கொடுக்கறது, கேது யோகத்தை கொடுக்கறது அங்கே தான் இருக்குது. அந்த 2 கிரகம் ராஜ யோகம், கேது கோடீஸ்வர யோகம், இது இப்படி 2 கிரகங்களுக்குமே யோக பலன் இருக்குது. இந்த கிரகங்களுடைய தடைகளோ தோஷமோ நமக்கு இல்லாமல் இருக்கும்போது இந்த யோகம் கண்டிப்பாக வேலை செய்யும், கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கும். ஏன்னா ஜாதகத்தில் மாற்றங்கள் இருக்குது, நிறைய ஜாதகத்தில் குழப்பம் இருக்குது, மாற்றங்கள் இருக்குது. கோச்சாரத்தில் பார்த்தோன்னே இது சரியாயிரு அப்படிங்கிறது நம்மளுடைய நினைப்பாகவும் இருக்கலாம். இப்போ இந்த ராசியில் இருக்கிறவங்க வெளிநாட்டிலையும் இருப்பாங்க, இங்கே இந்தியாவிலையும் இருப்பாங்க, எல்லா இடத்துலையும் எல்லா ராசிக்காரங்களும் இருப்பாங்க. அப்போ எல்லாத்துக்குமே எங்கே இருந்தாலும் அந்தந்த கிரகங்களுடைய தாக்கம் அங்கங்கே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அது நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் உள்நாட்டில் இருந்தாலும் நீங்கள் கிரக பயிற்சி ஆச்சுன்னா அதோடைய தாக்கம் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் காமிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ ராகு கிரகத்தை பற்றி நம்ம சொல்லும்போது கேது கிரகத்தை பற்றி நம்ம பேசும்போது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்குண்டான ரிலீவ் எப்படி அப்படிங்கிறது. கேதுங்கிற கிரகம் செய்வினையை குறிக்கக்கூடிய கிரகம்.
ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம உடம்புல வந்து அந்த கிரகத்துடைய ஆற்றலை எப்படி வேலை செய்யும்னா, ஒரு லிக்விடு மாதிரி ஒரு மருந்து மாதிரி உடல்ல போய் ஒட்டிரும். அதுதான் கேது செய்கிறது. அதுதான் நோய்ங்கிறது, அதுதான் மருந்துங்கிறது. இப்படி போகும்போது இந்த நம்ம ஸ்கேன் எடுத்து டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அதை ஸ்கேனில் பார்த்தா தெரியாது, ஸ்கேனில் கண்டுபிடிக்க முடியாது, டாக்டர் அதை கண்டுபிடிக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு மறைமுகமாக உடலில் கொடுக்கறது தான் அந்த கேது. அதே மாதிரி வெளியில் என்ன பண்ணும் அந்த கிரகம் அப்படின்னா, நம்ம ராசி பிரகாரம் என்ன பண்ணும் அப்படின்னா, கோச்சார பிரகாரம் என்னன்னா, அடிதடி, சண்டை, வம்பு, வழக்கு, கோர்ட்டில் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, தனிமையை விரும்புறது, சொத்தை இழந்திருக்கிறது, இதெல்லாம் வந்து இந்த கிரகம் பண்ணும். எது? கேது பண்ணும். இப்போ இந்த கேதுக்கோட வேறுபாடு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ இந்த பிரபஞ்சத்தில் எல்லா உயிர்களுடைய தொடர்பும் நம்ம உடம்புலையும் மனசுலையும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ கிரக தொடர்புகள் இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்காது. நம்ம அதை அடிக்கணும், அந்த பாம்பை அடிக்கணும், பாம்பால் நமக்கு தோஷம் உருவாகணும், பிராப்தம் இருக்கும், ஒரு அமைப்பு இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, நார்மலாக நம்ம போய்கிட்டே இருப்போம். நம்ம சும்மா இப்படி பார்ப்போம், எட்டி பார்ப்போம், டக்குன்னு ஒரு கல், அது பாம்பு தெரியும், டக்குன்னு ஒரு கல் எடுத்து நம்ம செத்து போயிடும். அப்போ அந்த பாம்பால் நமக்கு, சர்ப்பத்தால் நமக்கு வேதனைப்படணும் அப்படின்னு இருக்குது. எந்த இடத்துல அந்த ஜீவராசி இறக்குதோ, சர்ப்பத்தின் அடிபட்டு இறக்குதோ, அதே இடத்துல ஒரு மனிதனுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதை நம்ம சரி பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதை சரி பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அதோடைய தாக்கம் குறையும். அந்த தாக்கத்தை குறைக்கிறதுக்கு நார்மலாக கிரக கோயில்களும் போகலாம், இல்லை கிரகத்துடைய கல்லான உயிர் ஓட்டம் கொடுத்து அந்த கிரகத்தை ஆக்டிவேஷனும் பண்ணலாம். அதுக்கு தான் நம்ம ஆக்டிவேஷனே சொல்கிறோம். அப்படி பண்ணும்போது தான் கிரக பாதிப்புலேருந்து நம்ம வெளியில் வர முடியும், தோஷத்துலேருந்து வெளியில் வர முடியும். அப்போ நம்ம அணியிறக்கூடிய கல்லுகள் எதுக்காக அணிகிறோம் அப்படின்னாலும், அந்த கிரகத்துடைய தாக்கங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடக்கணுங்கிறதுக்காகத்தான் அணிகிறோம். அப்போ எல்லாத்துலேயும் உயிர் ஓட்டம் இருக்குதா, எல்லாத்துலேயும் பவர் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அந்த பவருங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். பணம் இருக்கிறதுக்கு வசதியானாலும், பணம் இல்லாத ஏழ்மையான ஆள். அப்போ பணம் இருக்க அந்த வசதிங்கிறது இதுக்கு பேர் தான் அந்த பவர்னு சொல்கிறது. அப்போ நம்ம கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பவர், ப்ரைவேட் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பவர். அப்போ இந்த பவர்லேயே வித்தியாசம் தெரியுது இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம பிறப்பு ஜாதகத்தில் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னியில் இருக்கும்போது ஒரு பவர், அது இல்லாமல் நார்மலாக இருக்கும்போது, கோச்சாரத்தில் வரும்போது, நார்மலாக இருக்கும்போது பவர். அப்போ இந்த பவரை கனெக்ட் பண்ணுறதுக்கு, இந்த பவர் நமக்கு வர்றதுக்கு, அந்த பவர் அந்த கிரகத்தினுடைய தோஷத்துலேருந்து விலகிறதுக்கு தான் அந்த கிரகத்துடைய பவரை கல் மூலியமாக நமக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணுறது. அப்போ இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மனிதனாக பிறந்தால் அவனுக்கு வந்து யோக பலன்கள் கொடுக்கறது 9 கிரகங்கள் தான். அப்போ இந்த 9 கிரகங்கள் நமக்கு யோகம் கொடுக்கறது அந்த இன்னும் பெயர்ச்சி காலத்தில் கொடுக்கணும், இல்லை இந்த ஜாதக ரீதியாக கொடுக்கணும், இல்லை நமக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி காலத்தில் கொடுக்கணும். இப்படி ரெண்டில் ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு மனுஷனுக்கு யோகத்தை கொடுத்தா தான் வளர்ச்சி ஆக முடியும், வளர்ச்சி வர முடியும். நமக்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நம்ம பொதுவாகவே நமக்கு வந்து கிரகங்கள்னால பலன் கிடைக்கல அப்படிங்கும்போதுன்னா, நமக்கு கிரகங்களுடைய தோஷமும் அதோட தொடர்ந்து சாபமும் கிரகங்களுடைய தடைகளும் நமக்கு இருக்கும்போது நம்மளுடைய வளர்ச்சியை ரொம்ப பாதிக்குது. அந்திம காலங்கள் வந்து ரொம்ப சூழ்நிலைகள் மாறுது. இதெல்லாமே வந்து இந்த ராகு கேது தோஷத்தினால உருவாகுது. அப்போ தோஷங்கள்ங்கிறது எவ்வளவு கடுமையாக இருக்குன்னு பார்த்துக்குங்க. அப்போ தோஷத்தை கடுமையாக இருக்குங்கிறத நம்ம எப்படி சரி பண்ணுறது? இப்போ பெயர்ச்சியில் நம்ம சொல்கிறோங்கிறது வேற, அதை சரி பண்ணி கொடுக்கும்போது தான் அவங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷம் வரும், பரவாயில்லைங்கிற ஒரு திருப்தி வரும். இருக்குது அப்படின்னா அதை எடுக்கிறதும் இல்லை. இப்போ நம்ம உடம்புல வந்து இந்த மாதிரி ஒரு மருந்து இருக்குது, செய்வினை மருந்து இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அது வந்து கேது கிரகம் தான் மெயின். அப்போ அதை கண்டுபிடிச்சிட்டு அதை வெளியில் எடுத்து ரிமூவ் பண்ணால் தானே அவங்களுக்கு தெரியும், வெளியில் வந்துருச்சு அப்படின்னு கண்ணில் பார்த்தா தானே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஆகும். அதுக்கு தானே இப்போ நம்ம பேசுகிறோம். இப்போ தெரியாத மக்களுக்கும் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி கிரகங்களுடைய நெகட்டிவ், கிரகங்களுடைய தோஷம் நம்ம உடம்புலையும் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எப்படி காமிக்கிறது? அதை அந்த மருந்து வெளியில் எடுத்து காமிக்கும் போது தான் வரும், இல்லை அவங்க வலியால் துடிக்கும் போது தான் உணரும். அப்போ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தான் அந்த விஷயம் புரியும். அப்போ இதெல்லாம் இருக்குது. அப்போ நார்மலாக வந்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க நல்லா ஆயிரும், இல்லை இப்படி போனால் சரியாயிரும், இந்த 5ஆம் இடத்துல வந்தால் சரியாயிரும் நம்ம சொல்கிறது வந்து பொது கருத்து. பொது கருத்துக்களை வந்து பொதுவாக எல்லாரும் நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான். அந்த பொது கருத்துலேருந்து பொதுவாக நமக்கு ஜென்ரலாக அதுக்குண்டான ரிலீவு வேணும், அதுக்குண்டான ஒரு தடைகள் விலகணும், அதுக்குண்டான சொல்யூஷன் வேணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சொல்யூஷன் கிடைக்கும். அவங்க தான் நம்ம வீடியோவை பார்க்க முடியும். ஏன்னா எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியாதுங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும், ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்கும். ஆனால் வரக்கூடிய நபர்களுக்கு வந்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை எப்படி சரி பண்ணுறது,
அப்போ அந்த கிரகத்தை சரி பண்ணும்போது தான் அவங்க இந்த கிரக மாற்றத்தினால வாழ்க்கையில் ஒரு உயர முடியும். அப்படித்தான் நம்ம பார்க்குறோம். எல்லா விஷயத்துக்குமே ஒரு வழி உண்டு. அதை நம்ம யாரை சந்திக்கிறோம், யார் மூலிமா நமக்கு ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு ஒரு அமைப்பும் இருக்கும். அப்போ இது எல்லாமே உண்மை தான். அது உண்மை இல்லாமல் இல்லை. எல்லாத்துக்குமே எல்லாமே தெரிஞ்சிறது இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பவரேஷன் இருக்கும். அப்போ கிரகங்களுடைய ஒத்துழைப்போடு தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும். அப்போ அந்த கிரக ஒத்துழைப்புக்கு தடையாகிறதுக்கு கிரகங்களுடைய தோஷம். அது ராசி இப்போ எதுக்கு நம்ம இப்போ இந்த 18 மாதம் கழிச்சு இந்த ராகு கேது பயிற்சி எதுக்கு ஆர்வமாக பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கிரக பயிற்சியிலையாவது நமக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் வந்துடாதா அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த கிரக பயிற்சியவே நம்ம பார்க்குறோம். சார் இப்போ ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி நம்ம இப்போ பொதுவாக அந்த கிரக பயிற்சி பார்க்குறோம். அடுத்தது என்னன்னா நம்ம ஜாதகம் பார்க்குறோம். அடுத்தது நட்சத்திரம் பார்க்குறோம். எல்லாமே கிரக சம்மந்தப்பட்டு தானே இருக்குது. அப்போ அந்த கிரக உடைய கனெக்டிவிட்டி இல்லாமல் இல்லை. அப்போ நம்ம அதில் இருந்து நமக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும், ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரணுங்கும் போது அதை சரி பண்ணுறதுக்கு யார், அதை சரி பண்ணி கொடுத்தா தாங்க அது சரியாகும். அப்போ சரி பண்ணி கொடுக்கும்போது அவங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். அதுதான் அந்த கிரகம் மாற்றம்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் தொடர்ந்து நம்ம லைவை பார்க்குற நேயர்களுக்கு தெரியும் நான் என்ன பேசுகிறேங்கிறதும் புரியும். அப்போ நமக்கான பிரச்சனைக்கான தீர்வு கிடைச்சா போதும். மற்ற எல்லாத்தையும் நம்ம கேட்டு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அப்போ அதுக்குண்டான தீர்வு கொடுக்கும்போது சரியாயிடும். அப்போ இந்த பயிற்சி காலத்துகளில் ஒவ்வொரு ராசியில் இருக்கிறவங்களுக்கும் கிரகங்களுடைய தோஷம் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துது, அந்த பாதிப்புலேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இப்போ நீங்கள் தொடர்ந்து என்னுடைய லைவை பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது இப்போ நான் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் கிரகங்களை பற்றி, ஜாதகத்தை பற்றி நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய கீழே இருக்க நம்பருக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட்டு வாங்கிக்கலாம். நேரிலையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை ஆன்லைன் கன்சல்ட்டிங் நீங்கள் பார்த்துக்கலாம். என்ன சப்ஜெக்ட் விஷயமோ அந்த சப்ஜெக்டை மட்டும் பார்த்து அதுக்குண்டானதை மட்டும் சரி பண்ணிக்கலாம். அப்படி ஒவ்வொன்றா தான் ஒரு ஜாதகத்தில் இருக்கிறக்கூடிய தோஷமாக இருந்தாலும், சாபமாக இருந்தாலும், தடையாக இருந்தாலும் சரி பண்ணும்போது தான் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு நம்ம போக முடியும். நீங்கள் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குண்டான இது விட தெரியும். இப்படி நம்ம தொடர்ந்து என்னுடைய வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே, வணக்கம்.